புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஆனந்த விடலையோடு தொடர் பல வருடங்கள் வந்து கொண்டிருந்தது. அதிலே அந்த தொடரிலே ஒன்றை எழுதியிருப்பார். நான் நாகர்கோயிலுக்கு சென்ற நேரத்திலே தமிழ் மகன் உசேன் கொடுத்த வரவேற்பிலே மக்கள் வெள்ளத்திலே நான் திகழ்ந்தேன். அந்த நினைவு இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத நினைவு என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட செயலாளர் சொல்லியதை போன்று 4 தலைமுறையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அவை தலைவர் என்னுடைய பாசமிக்க அருமை அண்ணன் தமிழ் மகன் உசேன் அவர்களுக்கு இந்த வேஷ்டியை அறிவித்து வருகின்றேன். பரங்கிமலை சிங்கம் பார்போற்றும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் எங்கள் வீட்டு பிள்ளை என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜா மலர் என் இதயத்தை தாங்கி இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருநாமம் வாழியவே. சத்தியத்தாய் ஈன்றெடுத்த சாதனை தலைவி போய தோட்டத்தினுடைய வேத புத்தகம் சமூக நீதி காத்த வீராங்கனை 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி தந்து மெரினா கடற்கரையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமம் வாழியவே வாழியவே என வாழ்த்தி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதி பாடி சென்ற அந்த பாரதி தொடரிலே பேசுகின்ற வாய்ப்பை தாம்பரம் மேற்கு பகுதி தந்திருக்க. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மத்திய பகுதி கழகத்துடைய சார்பில் பேரதில் பிறந்தகை அண்ணாவருடைய 116வது அவதார விழா பொதுக்கூட்ட நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தாம்பரம் மத்திய பகுதி கழகத்துடைய செயலாளர், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட இலக்கிய அணியினுடைய செயலாளர் என்னுடைய அருமை தம்பி எல்லார் செழியன் அவர்களே, தம்பி மரியாதைக்குரிய அவர்களே, மரியாதைக்குரிய துரைவேல் அவர்களே, இரா மோகன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, சீன் அவர்களே, மனோகரன் அவர்களே, கோபிநாத் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், என்னுடைய நீண்ட நாளைய அன்பு தம்பி, ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தாலும் கூட பிரிந்த மாவட்டமாக இருந்தாலும் கூட கழக தோழர்களை அன்போடு அரவணைத்து அந்த கழக தொண்டர்களுக்கு உறுதுணையாக இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி வருகின்ற மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், அருமை பெருமகனார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, என்னுடைய அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவர், ஆற்றல் மிக்க முன்னாள் அமைச்சர், என்னுடைய அருமை மாமா முனுராதி அவருடைய நெஞ்சத்தை தொட்ட டி.கே.எம். சின்னையா அவர்களே, தலைமை கழகத்துடைய பேச்சாளர், ஆரணி தந்த அறிவுச்சூழல்
கலைமுரசு காசிநாதன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கணிதா சம்பத் அவர்களே, என்னுடைய அருமை தம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் தன் சிங் அவர்களே, மரியாதைக்குரிய ஒருங்கிணைந்த மேற்கு எல்சி கிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் KS மணி மன்னன் அவர்களே, மலர் மன்னன் அவர்களே, மரியாதைக்குரிய நன்றி உரையாற்ற இருக்கின்ற மார்க்கெட் காசி அவர்களே, வாழை பெரியசாமி அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, மார்க்கெட் பாபு அவர்களே, பல்வேறு பொறுப்பை தாங்கி இருக்கின்ற கழகத்தினுடைய பெற்றலன் தாய்மார்களே, சார்வழியை சார்ந்த இதயங்களே, மாவட்ட சார்வழியை சார்ந்த நிர்வாக பெருங்குடி மக்களே, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க செயல் மறவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற அந்த கருத்துக்களை கேட்க வந்து யார் இந்த உசேன், என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டால், திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை உருவாக்கிய பேரறிஞர் பந்தகை அண்ணாவுடைய 114வது அவதார திருவிழாவிலே பேசுகின்ற வாய்ப்பை பெற்ற இந்த தமிழ் மகன் என் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கட்டி அணைத்து காப்பாற்றப்பட்ட ஒரு எளிய தொண்டர். தலைவரோடு பகிர்ந்திருக்கிறேன், தலைவரோடு படுத்து வாங்கி இருக்கிறேன், தலைவரோடு ஒரே பாத்திரத்திலே சாப்பிட்டு இருக்கிறேன். என்னுடைய இல்லம் நாகர்கோவிலிலே பேருந்து நிலையத்திலே இருக்கின்ற ஓலை குடிசை. அந்த ஓலை குடிசைக்கு பரங்கி மலை சிங்கம் என்று போட்டுக்கின்ற பார்த்தமிழன் நாடோடி மன்னராக இருந்து எங்க விட்டு பிள்ளையாக மாறிய என் இதயத்த தங்கம் எம்ஜிஆர் அந்த இல்லத்திற்கு வந்தார். ஓலை குடிசையிலே இருந்த என்னை கட்டி அணைத்தார், முத்தமிட்டார். என்னுடைய அன்னையிடத்திலே கேட்டார், என்ன சாப்பாடு இருக்கம்மா என்று கேட்டார். அம்மா சொன்னார்கள், சம்பா அரிசி சாதமும் நெய் மீன் கறியும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த தலைவனின் வீட்டு அடுக்கலைக்கு வந்தார். அடுக்கலையிலே வந்து சட்டி பானையை திறந்து பார்த்தார். அதிலே மரியாதைக்குரிய சம்பா அரிசி சோதம் இருக்கிறது. இன்னொரு கரிச்சட்டியை திறந்து பார்த்தார், அதில் மீன் குழம்பு இருக்கு. அந்த தலைவன் ஒரு பிளேட்டை எடுத்து கரண்டியால் சாதத்தை எடுத்து பிளேட்டிலே வைத்து மீன் குழம்பையும் மீனையும் வைத்து சாப்பிட்ட புரட்சி தலைவருடைய பாதத்தை பணிந்தவன் இந்த தொண்டர். இது நடந்தது என்னுடைய அருமை தோழர்களே, ஏறத்தாழ கிட்டத்தட்ட 70-72 ஆண்டுகளுக்கு முன்னால். என்னுடைய வயது சின்ன வயது அல்ல, என்னுடைய வயது 86 வயது. 86 வயது. 1937 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பிறந்தோம். 1937 ஆண்டு பிறந்த இந்த சாதாரண தொண்டன் இன்று நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், ஆற்றல் மிக்க சேலத்து சிங்கம், எங்களுடைய அங்கம் இதயத்த மன்னன், நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் அவைத்தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இந்த சாதாரண தொண்டனுடைய வரலாற்று நிகழ்வை சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். 86 வயதிலேயே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 70 வயது பொது சேவையை தொட்டு பார்த்து 70 வயது ஆகும்.
நான் பெரியாரால் அரவணைக்கப்பட்ட திராவிட கழகத்தை சார்ந்தவன். 1955ஆம் ஆண்டு முதலாக என்னுடைய இல்லத்தினுடைய திண்ணையிலே வந்து அமர்ந்தார் தந்தை பெரியார் அவர்கள். 16 வயது நிரம்பிய என்னை பக்கத்திலே அழைத்தார். தம்பி, சுக்கு காப்பி கிடைக்குமா என்று கேட்டார். என் தாய் சுக்கு காப்பி போட்டு கொடுத்தார்கள். திண்ணையிலே உட்கார்ந்து சுக்கு காப்பியை சாப்பிட்டு விட்டு பக்கத்தில் இருந்த குளத்து மைதானத்திலே பொதுக்கூட்டத்திற்கு தந்தை பெரியார் செல்லுகின்ற நேரத்தில் இந்த 16 வயது சிறுவனை கையை பிடித்து அழைத்து சென்றார். அந்த வேளையிலே என்னை உட்கார வைத்தார். தந்தை பெரியாருக்கு கருப்பு துண்டுகள் அணிவிக்கப்பட்டன. தந்தை பெரியார் உட்கார்ந்து கொண்டு டவுசர் போட்ட காலத்திலே பக்கத்திலே அமர்ந்திருந்த என்னை பக்கத்திலே அழைத்து அவருக்கு கொடுத்த ஒரு கருப்பு துண்டை என்னுடைய கழுத்திலே அழகு பார்த்து அழகாக என்னை சூட்டிக் கொண்ட தந்தை பெரியாருடைய தொண்டன் தான் இந்த தமிழ் மகன் என்பதை மறந்துவிடக் கூடாது. தந்தை பெரியாரால் கைத்துண்டை பெற்றவன். இன்னைக்கு என் வீட்டில் அந்த பீரோல அந்த கைத்துண்டு வச்சிருக்கிறேன். வருஷம் என்னாச்சு அதை வச்சிருக்கிறேன். அதை போல் பேருந்தர் பிறந்த அண்ணா அண்ணா காஞ்சிபுரத்திலே பிறந்தார். சின்ன காஞ்சிபுரம் என்று சொல்லுகிறோம். அந்த சின்ன காஞ்சிபுரத்தில் வரைகிறது என்ற ஒரு தெரு, நெசமாளர் இருக்கக்கூடிய அந்த சிறிய தெருவில் 54ஆம் நம்பர் வீட்டிலே பிறந்தவர் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஒரு எளிமையான குடும்பம், நெசமாளர் குடும்பம். எளிய குடும்பத்திலே பிறந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உலகத்திலேயே தனிப்பெரும் தலைவனாக முடிசூட்டு மன்னனாக மாறி இருந்தார் என்றால் அதற்கு காரணம் யார்? என்னுடைய அருமை நண்பர்களே, 1909ஆம் ஆண்டு நடராசன் என்ற ஒரு பெருமகனாருக்கும் பங்காரு அம்பாள் என்ற தாய்க்கும் பிறந்த குழந்தையாக வந்த அண்ணாதுரை என்ற அண்ணா அந்த காஞ்சியிலே பிறந்து காஞ்சியிலே வளர்ந்து காஞ்சியிலே தன்னுடைய வரலாற்றை உருவாக்கி தந்த திராவிட பேரியக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியுடைய தலைவர் பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய அவதார விழாதான் 116வது அவதார விழா. அருமையான நிகழ்வு. எங்கே பேசுகிறேன் என்றால் செந்தமிழை இந்த நாட்டுக்கு வழங்கிய பாரதி திடலிலே பேசுகிறேன். பாரதி திடலிலே மட்டுமல்ல, நான் எங்கே பேசுகிறேன் என்றால் தாம் பணம், தாம் என்று சொன்னார் பணம், பரமே என்று சொன்னார் கடவுள். பணக்கடவுள் அவதரித்த இடமாக இருக்கலாம் என்று நான் கருதித்தான் தாம் பணத்தில பேசுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். எனவே இந்த அருமையான கூட்டத்தை நான் கூட எண்ணி பார்த்தேன். ஒரு எளிமையான கூட்டம், 15ஆம் தேதி நடக்கப்பட வேண்டிய கூட்டம். திருமகனார் மரியாதைக்குரிய பிள்ளையார் பிறந்த அந்த தினத்தை, பிள்ளையார் சுழி போட்டு தூங்குகின்ற விழாவை, பிள்ளையாருடைய அவதார சிலைகளை அருமையாக ஊர்வலமாக எடுத்து சென்று விநாயக சதுர்த்தியை அருமையாக நடத்திய பாங்கை அந்த 15ஆம் தேதி சந்தித்த காரணத்தால் காவல்துறையுடைய அனுமதி கிடைக்காமல் இன்று 17ஆம் தேதி, இந்த யாருடைய பிறந்தநாள் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய அருமை தாய்மார்களே, இந்த செப்டம்பர் 17 யார் பிறந்த நாள்? திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை இந்த மண்ணிற்கு முதல் தந்த ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவதரித்த நாளும் இன்றுதான். காலைல பெரியார் சிலைக்கு மாலை போட்டுருந்தவன். இவைகளையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஏதோ கூத்தன் நதைத்து பார்க்கலாம், என்னென்ன பழைய கதைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன வரலாறு
இன்னைக்குள்ள கதையை சொல்லிக்கிட்டே போலாம். கோபாலபுரத்து கொள்ளைக்காரன் அமாவாசை இருட்டிலே பிறந்த அதிசய திருடன் கருணாநிதியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம்.